ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச தந்தூரி சிக்கன். இதை நான் 2 விதமாக செஞ்சு காட்ட போகிறேன். ஓடிஜி ஓவனில் எப்படி செய்கிறது அப்படின்னு காட்ட போகிறேன். அண்ட் நார்மலான கேஸ் ஸ்டவ்வில் பேனில் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ரெஸ்டாரண்ட் போனாவே நம்ம எல்லோரும் ரொம்ப ஆசையாக வாங்கி சாப்பிடக்கூடிய இந்த தந்தூரி சிக்கனை நம்ம வீட்டிலேயே எப்படி ரொம்ப கலக்கலாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. நான் கிட்டத்தட்ட 800 கிராம் அளவுக்கு சிக்கன் பீசஸ் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வாங்கியிருக்கேன். அதை நடுவில் கத்தி வச்சு இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஆழமாக போட்டால் தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் உப்பு அதையும் சேர்த்துடலாம். கூடவே எலுமிச்சை சாறு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கன் துண்டுகளில் எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அப்போ தான் அந்த உப்பு புளிப்பு உரைப்பு எல்லாம் அந்த சிக்கனில் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷம் மட்டும் இது அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு பிறகு அந்த சிக்கன் துண்டுகளை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே பவுலில் 200 ml கெட்டியான தயிர் சேர்க்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமாக ஃபுட் கலரும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையில்லைன்னா அவாய்ட் பண்ணி. சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருந்தோம், ஸோ பார்த்து கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கங்க. ஆயில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க. கூடவே எலுமிச்சை சாறு இருக்கு இல்லையா, அதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த தயிர் கட்டிகள் இல்லாமல் அந்த மசாலா கூட இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தியாக வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா மசாலாவும் ஒன்றா கலந்து விட்ட பிறகு நம்ம சிக்கன் துண்டுகளை ஒவ்வொன்றா இதில் பெரட்டி எடுத்துடலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கன்லையும் நம்ம மிளகாய் உப்பெல்லாம் போட்டிருந்தோம். ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மசாலாக்கள், பெப்பர் தூக்கலாவோ மிளகாய் தூக்கலாவோ உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அல்லது குறைஞ்சபட்சம் 4 அல்லது 5 மணி நேரமாவது வைக்கணும். அல்லது நீங்கள் முதல் நாள் நைட்டு செஞ்சு வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு நான் எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பராக சிக்கன் துண்டுகள் ஊறி இருக்கு. அதை ஓவனில் வைக்கிறதுக்கு ஒயர் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதில் நான் மாற்றிடுறேன். ஒரு 3 பீஸ் மட்டும் நான் ஓவனில் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இன்னொரு பீஸை நம்ம நார்மலாக பேனில் செஞ்சு பார்ப்போம். சிக்கன் துண்டுகள் வச்ச பிறகு மேலே கொஞ்சமாக ஆயில் லேசாக சேர்த்துருங்க. அப்போ தான் நல்லா மேலே நல்லா ரெட்டிஷாக செவந்து வரும். ஆயில் சேர்த்த பிறகு இதை நம்ம ஓடிஜியில் வச்சிடலாம். இப்போ ஆல்ரெடி 220ல் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் சிக்கன் பீசஸை வச்சுட்டு மறுபடியும் 220 அண்டு டைம் ஒரு 20 நிமிஷம் வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஓடிஜிக்கும் மாறுபடலாம். டைமரும் மாறுபடலாம், டெம்பரேச்சர் அளவும் மாறுபடலாம். ஸோ உங்களுடைய ஓடிஜி புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. என்னோட இதுக்கு 220 தேவைப்பட்டது. அண்ட் 20 நிமிஷம் ஆரம்பத்தில் வைக்கிற பிறகு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பேனில் செய்கிறத பார்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. இது அப்படியே ஒரு மிதமான தீயில 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சிருங்க. எல்லா பக்கமும் ஒரு 80% வெந்து வரணும். ஸோ அது வரைக்கும் திருப்பி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்து செஞ்சுக்கலாம். இப்போ ஓடிஜிலேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்திருக்கேன். மசாலாலாம் ஓரளவுக்கு செட்டாக இருக்குது. ஸோ மறுபடிக்கும் இதை பெரட்டி போட்டுட்டு மேலே மறுபடிக்கும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிடுறேன். அப்போ தான் நல்லா செவந்து வரும். ஸோ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வச்ச மாதிரியே 220 அண்ட் மறுபடியும் ஒரு 30 நிமிஷம் நான் வைக்கிறேன். அப்படி வைக்கும் போது உங்களுக்கு சரியான பக்குவத்தில் வெந்து வந்துடும். உங்கள் ஓடிஜியை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கங்க. இப்போ பேனில் வச்சது ஒரு 80% சரியாக வெந்திருக்கு. ஸோ பேன்லேருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒயர் ரேக் இருக்கு இல்லையா, அதில் டேரெக்டாக நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்படி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக தந்தூரி சிக்கன் உங்களுக்கு கிடைக்கும். இதையும் 2 பக்கமும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். ரொம்ப நேரம் தேவையில்லை. 2 நிமிஷமும் பெரட்டி விட்டுட்டு நீங்கள் வச்சுட்டு கையோடு எடுத்துடலாம். ஒவ்வொரு பீசஸாக வச்சு நீங்கள் எடுத்துக்கங்க. ரொம்ப சூப்பராக இதுலேயும் கிடச்சிடும். இப்போ ரெண்டுமே ரெடி ஆயிருச்சு. நம்ம பேனில் வச்சதும் ரெடி ஆயிருச்சு, அவலில் வச்சதும் ரெடி ஆயிருச்சு. ஸோ ரெண்டுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணால் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். எல்லாத்துலேயும் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக சாட் மசாலா இருந்தது அப்படின்னா மேலாக இந்த மாதிரி லேசாக தூவி விட்டுருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான தந்தூரி சிக்கன் அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. மேலே கொஞ்சம் மல்லி இலைகளை தூவிட்டு கூடவே ஆனியன், டொமேட்டோ, குக்கும்பர் இதெல்லாம் ரவுண்ட் ஷேப்பில் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு பரிமாற ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அவனில் வச்சதை விட பேனில் வச்சிருந்தது ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதை தான் சாப்பிட்டேன். அவனில் வைக்கும்போது ஒவ்வொரு அவனுக்கும் வேறுபடும். ஸோ ஓடிஜியை பொறுத்தது நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆயிடும். ஸோ எல்லாருமே செஞ்சு சாப்பிடலாம். அவன் இல்லையேன்னு யாருமே ஃபீல் பண்ண தேவையில்லை. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு கலக்கலான ஒரு எம்மியான தந்தூரி சிக்கன் நம்ம வீட்டிலேயே குட்டீஸ்களுக்கு ஹாலிடேஸில் செஞ்சு கொடுத்து அசத்தலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே தந்தூரி சிக்கனை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.